ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதாவது வியட்நாம் மற்றும் இந்தியாவுக்கு இடையே பிரம்மோஸ் மிசைல் விற்பனை தொடர்பா பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல வியட்நாம் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு ஒப்பந்தத்துல கையெழுத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில வியட்நாம் எதற்காக இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குறாங்க அப்படின்னு வியட்நாமை சேர்ந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வியட்நாம் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறன் என்ன, வியட்நாம் இந்தியாவிடமிருந்து எந்த வகையான பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு முயற்சி செய்யறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து பிலிப்பைன் ஏற்கனவே இந்தியாவிடம் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில முதல்ல வாங்கியதை விட அதிக எண்ணிக்கையில பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பிலிப்பைன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக பிலிப்பைன் இரண்டாவது தடவையா பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குறாங்க, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, எதற்காக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டுறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகளிடம் சீனா நல்ல உறவை வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு பெருமளவுல ஆயுத விற்பனையும் செஞ்சாங்க. இந்தியாவின் அண்டை நாடுகளுடன் ராணுவ ரீதியிலான உறவுகளை அதிகப்படுத்துவதற்கு சீனா பல திட்டங்களை செயல்படுத்தினாங்க. இதன் மூலமா பாகிஸ்தானுடைய குவாதர் துறைமுகம், ஸ்ரீலங்காவோட ஹம்பன்தோட்டா துறைமுகம் மற்றும் பங்களாதேஷ் அரசாங்கத்துடன் இணைந்து நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்தி வைப்பதற்கான துறைமுகத்தை கட்டி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில நாடுகளை தன்னுடைய கடன் வலையில் வீழ்த்தி அந்த நாடுகளை இந்தியாவுக்கு எதிராக செயல்பட வைக்கிறாங்க. இது போன்ற பல வேலைகளை சீனா இந்தியாவுக்கு எதிராக இந்திய பெருங்கடல் பகுதியில செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவுடைய ஒரே நோக்கம் இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் ஆளுமையை குறைத்து தான் ஆளுமை செலுத்தணும் அப்படிங்கிறது தான். சீனாவுடைய இந்த திட்டத்திற்கு இந்தியா ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிய சில வருடங்களுக்கு முன்னாடி முன் வச்சாங்க. அதுதான் லுக் ஈஸ்ட் பாலிசி. அதாவது இந்த பாலிசி என்னன்னா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் இந்தியா ராணுவ ரீதியிலான தன் உறவை அதிகப்படுத்துவது. அப்படி அதிகப்படுத்துவதன் மூலம் இந்தியா தன்னுடைய ஆயுத ஏற்றுமதிய மிகப்பெரிய அளவுல தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல செய்ய முயல்றாங்க. அது மட்டும் இல்லாம தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் தன் உறவை அதிகரிப்பதன் மூலம் பொருளாதார ரீதியிலும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து இந்தியா தற்போது இந்த லுக் ஈஸ்ட் பாலிசிய ரொம்ப அக்ரெசிவா செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுக்கு வெற்றியும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பல வருடங்களா சவுத் சைனா சீல சீனாவுடைய அத்துமீறல்களை சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதனால இந்தியாவுடனான ராணுவ ரீதியிலான உறவுகளை அதிகப்படுத்துவதற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் அதிக முனைப்பு காட்டுறாங்க. அந்த வகையில தான் பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து 375 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல தங்களோட கடற்படைக்கு மிகப்பெரிய அளவுல பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி தங்கள் படையில் இணைச்சாங்க. இந்த விஷயம் சீனாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில மேலும் ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாம் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு தற்போது அதிக முனைப்பு காட்டுறாங்க. வியட்நாம் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தில் இருப்பதா சொல்லப்படுது. அதனால இன்னும் ஓரிரு மாதங்கள்ல வியட்நாம் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் பிரம்மோஸ் மிசைல் விற்பனை தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பிருக்கு. இந்த விஷயம் தொடர்பா மணிலால இருக்கக்கூடிய டீலா சாலி யூனிவர்சிட்டியை சேர்ந்த டான் மெக்லேன் கில் அப்படிங்கிற டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட பேட்டி எடுத்த பொழுது பல முக்கியமான தகவல்களை அவர் சொன்னாரு. அதாவது சமீப காலங்கள்ல சீன கடற்படை வியட்நாமுக்கு தென்சீன கடல் பகுதியில மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்து வருவதா அவர் சொல்றாரு. கடந்த சில மாதங்கள்ல பல முறை வியட்நாமை சேர்ந்த மீனவர்களை சீன கடற்படை தாக்கியிருக்காங்க. பல மீனவர்களை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. சீன கடற்படையோட இந்த அத்துமீறல்கள் சமீப காலங்கள்ல மிகப்பெரிய அளவுல அதிகரிப்பதை வியட்நாம் உணர ஆரம்பிக்கிறாங்க. கல்வான் வேலியில எப்படி இந்திய வீரர்கள் மீது இரும்பு தடிகள் மற்றும் முள் கம்பிகளால் சுத்தப்பட்ட கம்புகளை வச்சு
வச்சு தாக்குதல் நடத்தினாங்களோ அதே போன்று வியட்நாம் மீனவர்கள் மீது சீன கடற்படை சமீப காலங்கள்ல தாக்குதல்களை அதிகப்படுத்தியிருக்காங்க. சீன கடற்படை வியட்நாம் மீனவர்கள் மீதான தாக்குதலை கல்ஃப் ஆஃப் டோன்கின் அப்படிங்கிற இடத்துல நடத்துறாங்க. இதற்கு முக்கிய காரணமா சொல்லப்படுவது கல்ஃப் ஆஃப் டோக்கின் பகுதியை சீனா உரிமை கோர்றாங்க. அதனால வியட்நாம் மீனவர்கள் கல்ஃப் ஆஃப் டோக்கின் பகுதியில மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு தாக்குதல் நடத்துறாங்க. இதனால இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் சமீப காலங்கள்ல மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் வியட்நாம் பிலிப்பைன் போன்று இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வியட்நாம் சீனாவுக்கு எதிரான நாடுகளுடன் இணைந்து ஒரு கூட்டணியை அமைப்பாங்களா அப்படின்னு கேட்டதற்கு அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, வியட்நாம் எந்த கூட்டணியிலும் இணையாது, ஆனா தன்னுடைய ராணுவ பலத்தை அதிகரிப்பதற்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதி தான் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வியட்நாம் மற்றும் பிலிப்பைன் தென்சீன கடல் பகுதியில தற்போது இணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயமும் சீனாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. பிலிப்பைன் பிரம்மோஸ் மிசைல வாங்கினதனால வியட்நாமும் பிரம்மோஸ் மிசைல வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டதற்கு ப்ரொஃபசர் கில் என்ன சொன்னாருன்னா, வியட்நாம் பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு பல வருடங்களுக்கு முன்பே பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் ஆகாஷ் மிசைல வாங்குவதற்கு 2017 இருந்தே இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். பிலிப்பைன் வாங்கிட்டாங்க அதனால வியட்நாம் வாங்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வியட்நாம் வாங்குறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியாவை பொறுத்த மட்டில் கில் என்ன சொல்றாருன்னா, இந்தியா சீனாவுக்கு எதிரான கூட்டணி அப்படின்னு சவுத் சைனா சி பகுதியில எந்த கூட்டணியும் அமைக்கல. ஆனா சவுத் சைனா சி பகுதியில் இருக்கக்கூடிய நட்பு நாடுகளுக்கு தங்களுடைய மிலிட்டரி கேப்பபிலிட்டிய அதிகப்படுத்துவதற்கு உதவி செய்யறாங்க. இதன் மூலமா சீனாவுடைய ஆளுமையை சவுத் சைனா சி பகுதியில குறைக்க முடியும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. இது இந்தியாவுடைய ஒரு பிராடர் ஸ்ட்ராட்டஜி. அதனால தற்போது சவுத் சைனா சி பகுதியில எந்தெந்த நாடுகள் சீனாவால் அச்சுறுத்தப்படுறாங்களோ அவங்க இந்தியாவுடன் நெருங்கிய ராணுவ உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய ஆயுதங்களை வாங்கி பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. வியட்நாம் பிலிப்பைன் போன்று போர்க்கப்பல்கள் மற்றும் கடற்கரைகள்ல பயன்படுத்தக்கூடிய பிரம்மோஸ் மிசைலோட கோஸ்டல் வேரியன்ட் மிசைலை தான் வாங்க போறாங்க. இப்படி செய்வதன் மூலம் சீன கடற்படை போர்க்கப்பல்கள் அத்துமீறி தங்கள் கடல் எல்லைக்குள் நுழையும் பொழுது பிரம்மோஸ் மிசைல்களை ஏவி தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் மிசைல் வியட்நாம் இந்த பகுதியில நிலைநிறுத்தி இருக்காங்க அப்படின்னு சீன கடற்படைக்கு தெரிந்தால் அந்த கடல் எல்லைக்குள் நுழைவதற்கு அவங்க யோசனை செய்வாங்க. இதற்காக தான் வியட்நாம் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குறாங்க. அடுத்து பிலிப்பைன் 375 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல 3 பிரம்மோஸ் மிசைல் பேட்டரிகளை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. குறிப்பா பிலிப்பைன் மெரைன் காப் படையணியில இந்தியாவிடமிருந்து வாங்கிய பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. பிரம்மோஸ் மிசைல பிலிப்பைன் வாங்குவதற்கு முக்கியமான காரணம் அந்த மிசைலோட வேகம் மற்றும் இலக்கை தாக்கக்கூடிய துல்லியத்தன்மை. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் மிசைல்ல பல்வேறு விதமான வேரியன்ட்கள் இருக்கு. அதாவது பிரம்மோஸ் மிசைல்கள் தரை, கடல் மற்றும் ஆகாயத்தில இருந்து பயன்படுத்தும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. பிலிப்பைன் ஏற்கனவே இந்தியாவிடமிருந்து ஆர்டர் செஞ்சிருந்த பிரம்மோஸ் மிசைலை விட தற்போது அதிக எண்ணிக்கையில புதிய ஆர்டரை இந்தியாவிடம் கொடுக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த முறை பிலிப்பைனுடைய ராணுவத்திற்காக பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குறாங்க. அதனால இந்தியா பிலிப்பைன் ராணுவத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் இந்தியா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய பிரம்மோஸ் மிசைல் விற்பனை தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது. தற்போது பிரம்மோஸ் மிசைலோட விலை தொடர்பா இந்தியா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. பிலிப்பைன் பிரம்மோஸ் மிசைல்களை முதல்ல கடற்படையில இணைச்சாங்க. அதற்கு பிறகு தன்னோட ராணுவத்திலையும் இணைக்கிறாங்க. இதன் மூலமா பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி பிலிப்பைன் ராணுவம் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் வகுத்திருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. வரும் காலத்துல பிலிப்பைனுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னா அது சீனா தான். சீனா அஞ்சு நடுங்கக்கூடிய ஆயுதங்கள்ல பிரம்மோஸ் மிசைல்
முதன்மையானதா இருக்குது. இத மனதில் வைத்துதான் பிலிப்பைன் அதிக அளவுல இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குறாங்க. பிலிப்பைன் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் இரண்டாவது பிரம்மோஸ் மிசைல் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டால் சவுத் சைனா சி பகுதியில தன்னோட பொசிஷனை இந்தியா வலிமைப்படுத்திக் கொள்வாங்க. பிலிப்பைனை பொறுத்தமட்டில் தன்னுடைய ராணுவ பலத்தை பிரம்மோஸ் மிசைல்களை இணைப்பதன் மூலம் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி ராணுவ பலத்தை அதிகரிப்பதன் மூலம் சீனா போன்ற நாடுகள் தங்களை அச்சுறுத்த முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பிரம்மோஸ் மிசைலை வாங்குவது அப்படிங்கிறது வெறுமன ஆயுதங்களை வாங்குவது மட்டும் கிடையாது. அந்த மிசைல்களை எப்படி இயக்கணும் அப்படிங்கிற பயிற்சியையும் இந்தியா கொடுக்க போறாங்க. இதனால பிலிப்பைன் ராணுவத்தினர் இந்தியாவுக்கு வந்து பிரம்மோஸ் மிசைல்களை ஆபரேட் செய்வது தொடர்பான பயிற்சிகள்ல ஈடுபட போறாங்க. இதன் மூலமா பிலிப்பைன் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். அடுத்து இந்தோனேஷியாவும் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2025 வருடத்துல பிரம்மோஸ் மிசைல் விற்பனை தொடர்பா பல நாடுகளுடன் இந்தியா ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறன் தான். பிரம்மோஸ் மிசைல்னால குறைந்தபட்சமா 200 இருந்து அதிகபட்சமா 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். பிரம்மோஸ் மிசைல்களை போர்க்கப்பல்கள்ல இருந்து ஏவும் பொழுது 800 இருந்து 900 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதுவே விமானங்கள்ல இருந்து ஏவும் பொழுது 450 இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். தரையில் இருந்து ஏவும் பொழுது 800 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்னால குறைந்தபட்சமா 3 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 15 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்கள் அதிவேகமா பறந்தாலும் இலக்கை மிக துல்லியமா தாக்கக்கூடியது. அதாவது இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 1 மீட்டர். அதாவது டார்கெட்ல இருந்து 1 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த மிசைல்ல இருக்கிறதுனால தான் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அதிக முனைப்பு காட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.